தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜனவரி மாதத்துடைய 28ஆம் நாளிலே தாயாம் திறவையானது புனித தோமா அக்வினாஸ் என்ற புனிதரை நினைவுகின்றது. இவர் இறையலார் மெய்யலார் கிபி 1225ஆம் ஆண்டு இத்தாலிய நாட்டிலே பிறந்தவராக தன் வாழ்நாளிலே சிறு வயதிலேயே நல்ல ஜபத்திலும் பண்பிலும் உயர்ந்தவராக தன் வாழ்நாளிலே தான் ஒரு துறவியாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தன் வாழ்நாளிலே புனித டொமினிக் என்ற இந்த சபையிலே அவர் சேர்ந்து ஆசைப்படுகின்றார். ஆனால் அவருடைய பெற்றோர், அவருடைய உறவுக்காரர்கள் அதை விரும்பவில்லை. மாறாக அவரை இந்த மடத்திலிருந்து அழைத்து வந்து தங்களுடைய வீட்டு காவலிலே ஏறக்குறைய 2-3 ஆண்டுகள் தங்களுடைய வீட்டு காவலிலே வைக்கின்றார்கள். இவர் எப்படியாவது அந்த துறவர வாழ்வை விட்டுவிட வேண்டும் என்று அவர்கள் போராடுகின்றார்கள். ஆனால் நம்முடைய புனித தோமா அக்வினாஸோ தன் வாழ்நாளிலே எப்படியாவது தான் துறவியாக வேண்டும், கடவுளுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும், உலகத்தை துறக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலை ஏறக்குறைய சிலுவை போர் முடிந்த காலம் 12-13 நூற்றாண்டுகளிலே பல்வேறு சபைகள் தோங்கக்கூடிய அந்த துறவர மடங்கள் தோன்றக்கூடிய அந்த காலங்களிலே இவருடைய வாழ்வு போற்றத்தக்கதாக திருவையில் இருக்கின்றது. ஒரு இறைவராக நிறைய புத்தகங்களை இவர் எழுதியிருக்கின்றார். இவர் மீண்டுமாக தன்னுடைய வீட்டு காவலை விடுபட்டு தன்னுடைய தாயாரை தியோடோரா, அவருடைய தாயுடைய பெயர் தியோடோரா, அவர் தன் மகனுடைய ஆசையை கண்டு அவரே தன்னுடைய வீட்டினுடைய முற்றத்தை திறந்து தன் மகனை அனுப்பி வைக்கின்றார். இவ்வாறாக இவர் குருமாக நல்ல ஒரு துறவியாக பல புத்தகங்களை இவர் எழுதி தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளை போற்றி புகழ்ந்து வாழ்ந்திருக்கின்றார். இவரை ஊமை மாடு என்று கூட சொல்லுவார்கள். ஆல்பர்ட் என்ற அந்த ஒரு புனிதர் இவரை பார்த்து இவரை ஊமை மாடு, இவருடைய சத்தம் ஒரு நாளில் உலகமெங்கும் எத்திசையும் கேட்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய வாழ்வு, இவருடைய சிந்தனைகள் ஆழமான இறையல் உணர்வு, மெய்யியல் சார்ந்த அந்த ஒரு உணர்வு பெற்றவராக இவர் திருவையிலே வாழ்ந்திருக்கின்றார் புனித தோமா அக்வினாஸ். இவருடைய இந்த வாழ்விலே ஆண்டவர் நமக்கு இதுக்கு சொல்லக்கூடியது, நாம் அனைவருமே ஆண்டவருக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக, நாம் அனைவருமே பண்பற்றவர்களாக பக்குவமான மனநிலை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் விதைப்பு உரிமையிலே குறிப்பிடுகின்றார். சில விதைகள் வழியோரம் விழுகின்றன, சில விதைகள் பாறையிலே விழுகின்றன, சில விதைகள் முச்சடியிலே விடப்படுகின்றன, சில விதைகள் நல்ல நிலத்தில் விதைப்படுகின்றன. இப்ப 4 வகையான மனிதர்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஒரு சிலர் வழியோரமாக தங்களுடைய வாழ்நாளிலே ஏனோ தானோ என்று தங்களுடைய வாழ்வில் ஏதோ பிறந்தோம், ஏதோ நான் வளர்ந்து வருகிறேன் என்ற மனப்போக்கிலே செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். 2வதாக பார்க்கிற பொழுது பாறையிலே விடப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே வெயிலிலே அந்த விதையானது நெருக்கடிக்கப்பட்டு அந்த வெயிலிலே சுட்டரிக்கப்பட்டு அது ஒன்றுக்கும் உதவதாக மாறிவிடுகிறது. அதுபோல சில பேர் தங்களுடைய வாழ்விலே பெற்ற திறமைகள், கொடைகள், வரங்கள் அனைத்தையும் தங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தாமலேயே அதனுடைய தன்மையை அறியாமலே உணராமலே சென்று விடுகின்றார்கள். 3வதாக முச்செடிகளிலே விடப்பட்ட விதைகள். இவர்கள் யார் என்று பார்க்கிற பொழுது நல்லவர்களாக இருப்பார்கள், நல்ல பக்குவமான மனநிலையோடு ஒரு சில ஆண்டுகள் 15-20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் நல்ல மனநிலை இருப்பார்கள். ஆனால் அடுத்த வாழ்வின் 30 காலகட்டத்திலே அவருடைய வாழ்க்கை தாறுமாறாக போய்விடுகிறது. உலக ஆசையிலே மூழ்கி விடுகிறார்கள். அதுதான் முச்சடியிலே விடப்பட்ட அந்த ஒரு விதை அப்படியே தங்களுடைய வளர்ச்சியை அப்படியே நெருக்கி விடுகிறது. வாழ்க்கையை 2 கட்டமாக பார்க்கிறோம். 30 ஆண்டுகால ஒரு வாழ்க்கை, அடுத்த 30 ஆண்டுகால ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். அதுபோலதான் 4வதாக நல்ல நிலத்தில் விழுந்த விதை. நல்ல நிலத்தில் விழுந்த மக்கள் பண்பட்ட மக்கள், நல்ல நிலத்திலே தங்களுடைய வாழ்நாளிலே நல்ல பண்புகளிலேயே எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு கவலைகள் வந்தாலும் நாங்கள் விலக மாட்டோம். தோமா அக்வினாஸ் வாழ்விலே கடவுள் அவர் வெளிப்படுகிறார். சிலுவையில் தொங்குகின்ற அந்த இயேசு அவரோடு பேசுகின்றார். தோமா அக்வினாவே, நீ என்னை பற்றி இவ்வளவு ஆழமான கருத்துக்களை, என்னை பற்றிய கருத்துக்களை நீ வெளிப்படுத்தி இருக்கிறாய், உனக்கு பாராட்டுகிறேன். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற பொழுது, ஆண்டவரே உம்மை பற்றி நான் இன்னும் ஆழமாக தெரிய வேண்டும், உம்மோடு நான் உறவு கொள்ள வேண்டும், இதுதான் எனக்கு போதும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இது புனித எளிய இறைவாக்கினரை பார்க்கிறோம். நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? பழைய ஏற்பாட்டிலே அரசர் புத்தகத்தை வாசிக்கிறோம். என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? சேனைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் மிகுந்த ஆர்வம் கொண்டவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். தான் அவர் தெய்வீக அந்த பற்று. அதைத்தான் தோமா அக்வினாஸ் தன் வாழ்நாளிலே நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல தன் வாழ்நாளிலே பல இன்னல்கள், பல இடையூறுகள், அவர் வாழ்ந்த அந்த வீட்டுக்காவலில் இருக்கிற பொழுது கூட அவர் எப்படியாவது ஒரு விபச்சாரம் செய்வார் என்று ஒரு பெண்ணை கூட அவரை கெடுக்க கூட அனுப்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கூட அவர் கிடைக்கிறது. இருந்தாலும் நான் இந்த செயலில் ஈடுபட மாட்டேன்,
என் வாழ்நாளிலே என்னை முழுமையாக கற்புள்ளத்தோடு கடவுளுக்கு என்னை கொடுப்பேன் என்று தன் வாழ்நாளில், அது 13ஆம் நூற்றாண்டிலேயே இவ்வளவு ஒரு விசுவாச சத்தியமாக தன் வாழ்நாளிலே துறவர வாழ்விலே நேர்மையோடும் உண்மையோடும் ஆண்டவர் உகந்த ஒரு பிள்ளையாக வாழ்ந்திருக்கின்றார் தோமா அக்வீனா. இன்றைக்கு நம்முடைய வாழ்வை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு நாம் எந்த நிலத்திலே விழப்பட்டிருக்கிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலன் கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை பலப்படுத்த வேண்டும், பண்பட வேண்டும், பக்குவப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தனைகள் சீராக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த நாளை ஒப்புக் கொடுத்து இந்த நாள் ஆண்டவரத்தில் வேண்டி ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். புனித தோமா அக்வீனா திருச்சபை மறை வல்லுநராக, இறையில் அறிஞராக, மெய்யியல் வல்லுநராக பல புத்தகங்களை திருவைக்கு கொடுத்திருக்கின்றார். பேராசிரியராக தன் வாழ்நாளிலே அந்த இத்தாலிய தேசத்திலே, அது இந்த நேபிள்ஸ் நகரிலே வளர்ந்து தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார். கடவுளுக்கு தன்னை முழுமையான உள்ளத்தோடு கொடுத்திருக்கிறார். அந்த இந்த நாளிலே அந்த புனிதருடைய அந்த அடிச்சூடுகள் ஒவ்வொருடைய வாழ்வும் நாம் கடைபிடிக்க நல்ல நேரத்தில் விழுந்த விதையாக நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள், இன்னல்கள், இடையூறுகள் அனைத்தையும் கடந்து இந்த ஜனவரி மாதத்தில் இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அச்செய்தியை நம்முடைய உள்ளத்திலே பண்பற்றவர்களாக நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க தேவையான ஆற்றலும் வரங்களையும் கொடைகளையும் இந்த நாளிலே யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் தங்களுடைய வாழ்நாளிலே குடும்பத்துக்கு சமாதானம், குடும்பத்துக்கு ஒற்றுமை, இன்னும் இறை வார்த்தையை கடைபிடிக்க நல்ல நேரத்தில் விழுந்த விதையாக பலன் கொடுக்க என்னாலும் அவர்களுக்கு தேவையான கொடைகளை வரங்களையும் இதனாலே கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆமென்.